என்னடா சம்மந்தமே இல்லாம ஆடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? எதுக்கு ஆடுறேன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, எப்பவும் போல காலைல எந்திரிச்சு கிளாஸ் போயிட்டேன். கிளாஸ் போயிட்டு நம்ம கொண்டு வந்த 2ஆம் மீல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆல்பன் வந்திருந்தாரு. அவர்ட்ட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் நானும் மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட்டிங்ல உட்காந்தேன். எடிட்டிங் முடிச்சு சாயங்காலம் போல எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து பேக்கிங்ல உட்காந்துட்டேன். அப்படி என்னடா பேக் பண்றேன், எங்க போறேன்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. எந்த துணி எடுத்து வைக்கிறதுனே தெரியல. புதுசா துணி தான் வாங்கணும் போல. அப்புறம் நானும் பேக்கிங் முடிச்சு மீன் மாத்திரையை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஏன்டா இப்படி ஆட்ட அப்படின்னு கேட்டா 5 வருஷமா காலேஜ் படிச்ச 5 வருஷமா நடக்காது. கடைசியில காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது. எஸ், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போறோம். இது வரைக்கும் 5 வருஷமா எத்தனையோ ட்ரிப் பிளான் பண்ணிருப்போம். எல்லாமே சொதப்பல்ல முடிஞ்சிடும். ஆனா இந்த வாட்டி ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் காலேஜ் முடிஞ்சோட நம்ம கல்லூரி நண்பர்களோட ட்ரிப்புக்கு போறோம் கைஸ். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாத ஒரே ஆட்டமும் பாட்டமும் இருக்கு. அப்புறம் நானும் துணியெல்லாம் பேக் பண்ணி நம்ம நண்பர் வந்துட்டார். நம்ம நண்பர் ஹெப்ரான் கூட அப்படியே கார்ல கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். போயிட்டு பார்த்தா நம்ம நண்பர்கள் நமக்கு முன்னாலே வந்திருந்தாங்க. நமக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ட்ரெயினும் வந்துட்டு ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு நம்மளும் நம்ம சீட்டில் நம்ம நண்பர்களோட போய் உட்காந்து கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம நண்பர்களோட கதை அடிக்கும் போது வேற மாதிரி ஃபன். நல்ல ஜாலியாக கதையெல்லாம் பேசிக்கிட்டு பார்த்தா திடீர்னு ட்ரெயினில் வேலை செய்கிறவங்க நம்ம ஜானுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொண்டு வந்த சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு நாங்களும் திரும்ப கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னெல்லாம் நடக்க போதும் இந்த ட்ரிப்ல. நைட்டு தூங்குற நேரம் பார்த்து நம்ம ஜான் வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் ஹெப்ரான் மடியில் படுப்பேன்னு ஒரே டார்ச்சர். மேக்ஸ்வெல் வந்துட்டு இல்ல நான் தான் ஹெப்ரான் மடியில் படுப்பேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுருந்தாங்க. நமக்கு ஒரே ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. என்ன ஹெப்ரானுக்கு இவ்வளவு டிமாண்ட், அப்படி என்னதான் இருக்கு ஹெப்ரான் மடியில பாத்தீங்களா? எழுப்பி விடுறான் ஜானு மேக்ஸ்வெல் விடாம. அதுக்கப்புறம் ஜானுக்கு ஒரு ஓரமா ஒரு இடத்த கூட்டு அவனும் உட்காந்துட்டு வந்துட்டான். சரிடா, எங்க ட்ரிப் போற என்ன ஏது எதுவும் சொல்லலையே, நான் அடுத்த vlogல சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.